ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு AruviTechNews. இப்போ நம்ம சேனலில் ஜோஹோலேருந்து 2 ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் தான் நிறைய வீடியோ போடுச்சு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். ஓகே, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோஹோவில் ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே ஜோஹோ ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ரெக்யூர்மெண்ட்டுமே அவ்வளோ வரல. டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு நான் ரெக்யூர்மெண்ட் போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக விஷுவல் டிசைனர், கிரியேட்டிவ் விஷுவல் டிசைனர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்னொன்று டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். இது ரெண்டுக்குமே என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணுறது தெரியும், ஃபோட்டோஷாப்பு இல்லை யூஐயூஎக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தெரியும் அப்படின்னாலும், இல்லை நான் எனக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது, நெட்வொர்க்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு காலேஜுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணலாம் சொல்லிகிட்டு இருப்பேன். அங்கே ஒரு பையன் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு டைம் அவன் ஜோஹோவில் அட்டன் பண்ணி செலக்ட் ஆனாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் முடித்து ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலில் விட டெக்னிக்கல் சப்போர்ட் இன்டர்வியூ 3 ப்ராசஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த 3 ப்ராசஸ் கூட நான் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்றதையும் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு ப்ரோக்ராமிங்கே வராது, எனக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது, நான் ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நெட்வொர்க்கிங்கில் எனக்கு இருக்குது அப்படின்றவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் இதை பற்றினதான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் டெக்னிக்கல் ஓரியன்டாக இருக்குது. நான் டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே சாஃப்ட்வேர் எல்லா கோர்சஸுமே ட்ரைனிங் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் படித்து நம்மக்கிட்ட இன்ஸ்டியூட்லேயே நிறைய பேர் இப்போ ட்ரெயினராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது போக ஜோஹோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ், அட்டாஸு, டெவ்கேரு, அப்புறம் கடைய ஐடின்ற ஒரு கம்பெனி, இந்த மாதிரி அப்புறம் லார்ஜ் ஸ்டோனில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லாம் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். அப்புறம் டேட்டா சயின்ஸில் கேரளாவில் 2 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று சென்னையில் ஒரு கம்பெனியில் 6 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படிச்சுட்டு போனவங்க எல்லாமே ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸே இல்லாமல் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் போயிருக்காங்க, எம்சிஏ முடித்தவங்களாம். ஆனால் என்கிட்ட நிறைய போனவங்களாமே நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்களா இருக்கலாம். நான் ஒரு சாஃப்ட்வேருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கலாம். ஏன்னா பைத்தான் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் ரியாக்ட் ஜேஸும் நோட் ஜேஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இது போக ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஜாவா பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஜாவா படிக்க வந்த எல்லாமே நான் ஜோஹோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுக்காக தான் மெயினாகவே படிக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். இது போக டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான கோர்சஸ் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சேட் ஜிபிடின்ற ஒன்று ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதை பற்றின வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ என்கிட்டே இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களில் யாராவது நீங்கள் லினக்ஸில் நல்லா தெரியும், இல்லை பைத்தான் டேட்டா சயின்ஸ்க்கு என்கிட்ட நிறைய கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் தான் அனுப்புனதுனால இப்போ என்கிட்ட ஃப்ரெஷராக படிச்சுட்ருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னாலும் ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அதுக்கும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே இன்னொரு விஷயம், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐக்கெலாம் லேக்ஸ் கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க. நானே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்ருக்கேன், அவங்களுமே நிறைய அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. பட் நம்மக்கிட்ட நீங்கள் ரெகுலராக நல்லாவே கற்றுக்கலாம். ரொம்ப லெஸ் அமௌண்ட்டு தான். ஒன்றும் இல்லை, பைத்தான், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ படிக்க போகிறீங்கன்னா 30 தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ வித் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கம்மி தான், நிறைய பேர் படிக்கணும் அப்படின்றதுக்காக லெஸ் அமௌண்ட்டில் தான் வச்சுருக்கோம். எல்லா கோர்ஸுமே அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் ஆக்சுவலாக என்னென்னா இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் பண்ணாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
இல்லை அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் அப்படின்றத போட்டிங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா இது வந்து நான் ஒவ்வொரு டைமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெப்சைட் டிசைன் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் பேட்ச் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒன்று டிசைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேட்ச் வரும்போதுமே ஒரு விதமாக டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் வெப்சைட் வந்து பார்க்கலாம். ஓகே, வெப்சைட்டில் நீங்கள் எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இது வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னொன்று இப்போ நாங்கள் பேக்கெண்டில் வந்து நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் ஆகிற மாதிரி Django யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டும் இப்போ ரீசெண்டாக உள்ள பேட்ச்க்கு வந்து Django முடித்தேன். ஸோ அவங்களும் ஒன்று புதுசாக வெப்சைட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக வேலைக்கு போக முடியும். ஏன்னா இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் பண்ண வெப்சைட்டை பார்த்துட்டு தான் ஒருத்தர் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க இதை ஒரு ப்ரோக்ராமில் வந்து இந்த க்ரியேட் பண்ண வெப்சைட்டை காமிச்சாங்க. ஸோ அதுலேருந்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாகவே ரியல் டைம் ப்ராஜெக்ட் தான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து விஷுவல் டிசைனர் க்ரியேட்டிவ்க்கான ரோல் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்றது இந்த லிங்க் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இங்கேயே சப்மிட் ரெஸ்யூம் அண்ட் அப்ளைன்றது கொடுத்துருக்காங்க. ரெஃபர் அ ஃப்ரெண்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், லிங்க்டினோடது, ஜோஹோடது எல்லாமே இதில் இருக்கும். இப்போ இதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, we are looking for candidates with a strong creative background to help creative visually thrilling content வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் பிராண்ட் அண்ட் ப்ராடக்டை பற்றி நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஜாப் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து சப்மிட் ரெஸ்யூம் அண்ட் அப்ளைன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜுக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு. இது நீங்கள் ஜோஹோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போவுமே ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் அட்டாச் ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவர் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவர் லெட்டர் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணுங்கள். என்னடா இதில் ஆப்ஷனலாக இருக்கே அப்படின்றது நினைக்காதீங்க. ஆப்ஷனலாக இருந்தாலுமே நீங்கள் அதில் உங்களை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து உங்களை எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ எப்போவுமே எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நமக்கு ஆப்ஷனலாக இருக்குன்றதுனால ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கும் சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன இதில் கரண்ட் சிடிசி கேட்டிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் சிடிசி கேட்டிருக்காங்க, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண ரெடியான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து தென்காசியாக இருக்கீங்க, இல்லை திருநெல்வேலியாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் கிளாஸஸ்மே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரியே தான் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா ஆன்லைன் கிளாஸு 2 hours இருக்கும். ஆஃப்லைன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து படிக்க வந்துட்டாங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங்க்கு கண்டிப்பாக வந்து படிங்க. ஆன்லைன் பேட்ச் வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். வில் see you on next video.